இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ லீ, ஹீரோயின் நான்சி 2 பேருமே இங்கே ரொமான்ஸ் பண்ணும்போது, நம்ம ஹீரோ நீ என்ன உண்மையிலே இதை பண்ணிக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்டதுமே அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். மார்னிங் அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்தில் இல்லை. அப்போ ஒரு விஷயம் அவள் யோசிச்சு பார்க்குறா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஷான் அங்கே லீசான்னு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு நான் இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் மீடியாஸை வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. இப்போ அங்கே நம்ம ஹீரோங்க உள்ளே என்ட்ரானதுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு யார் நீன்னு சொன்னதுமே என்ன மறந்து போயிட்டியா, நேற்று நைட்டு நீ என் கூட தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ காமிச்சதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷையாகிருது. அப்போ நம்ம ஹீரோ இதில் நீ வெக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, 2 பேத்துக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். உனக்கு வந்துட்டு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்ற வாசத்தை நான் இப்போ வரைக்குமே இந்த விஷயத்தை உன்ட்ட சொல்லலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி நேற்று நைட்டு வந்து நீ ரொம்ப அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்த, இந்த ட்ரிங்கை வந்து நீ குடி, உனக்கு வந்துட்டு தலையெல்லாம் சுத்தாமல் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஊட்டியோட போகும்போது நம்ம ஹீரோ இனி இல்லை நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட கூடிய சீக்கிரம் பேச்சு உன்னை வந்துட்டு வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், பட் ஆனால் இப்போ போய் நம்ம வந்துட்டு வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிருது. அவங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டுங்க கால் பண்ணுறாங்க. நீ என்ன வந்துட்டு இன்னும் எந்த ஒரு முடிவு எடுக்காமல் இருக்க, இன்றைக்கி டைரக்டரை போய் நீ மீட் பண்ணணும், எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்னா எப்படி வந்துட்டு வேலையாகும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்புறம் தான் யோசனை வருது, நம்மளுக்கு இருக்கிறது கூட இடம் இல்லாமல் கையில் காசு இல்லாமல் இருக்கும், ஸோ நம்ம வந்துட்டு போய் மீட் பண்ணாதானே வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இப்படி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே சரி ஓகே, இவ்வளோ நாளாக நீ வந்துட்டு எங்கே வந்து தங்கியிருந்த அப்படின்றத கேட்டதும் நான் வெளியே ஃப்ரெண்டுகிட்ட தான் தங்கியிருந்தேன்னு சொன்னதும் நான் வந்து இந்த ஹோட்டலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன், இந்த ஹோட்டலில் நீ பேசாமல் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், இதோட பாஸ்வேர்டுமே உன்னோட பர்த்டே டேட்டு தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. நான் கண்டிப்பாக உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்குமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குது. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு நல்ல பையன் கிடச்சிருக்கான், அவனை மாதிரி ஒரு சீட்டரை விட இவன் எவ்வளோ பெட்டர்னு சொல்லிட்டு அவளுமே இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. 2 பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ ஒர்க்குக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட அந்த பாய் ஃப்ரெண்ட் ஷான் அங்கே வந்துட்டான். ப்ளீஸ் நீ எங்கே போன, நான் வந்துட்டு எவ்வளோ நாள் கால் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், உன்னை மீட் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சும்மா இந்த ட்ராமாலாம் பண்ணாத, நீ லீஸாவை கூட்டிகிட்டு போய் நீ என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ட்ராமாவை நிப்பாட்டு அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு அன்றைக்கி கொஞ்சம் மூடு சரியில்லாமல் இருந்தேன், நான் என்னத்தையும் உளறிட்டேன், என்னை நீ மன்னிச்சிருன்னு சொன்னதும் ஆல்ரெடி நான் மேரேஜ் பண்ணிட்டேன், என்னை நீ தொந்தரவு பண்ணாதன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே கிளாஸ் நடந்துட்டு இருந்தாங்க. அந்த மேனேஜர் வந்து இப்படி வந்து அவளை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட அவளுக்கு வந்து மேரேஜ் நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஆல்ரெடி நான் வேற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட்டை காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ மற்ற கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு அங்கே வேலையை விட்டு அவளை தூக்குங்க அப்படின்ற சொன்னதும் ஆனால் அங்கே அவங்க ஓனர் வந்துட்டு நான் கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா அவளுக்கு வந்துட்டு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம கம்பெனிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, அசியமே இல்லை அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே அவள் கிளம்பி போயிட்டு இருந்தா. அந்த பாய் ஃப்ரெண்டை திரும்பவுமே அங்கே வந்துட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் உனக்கு சொன்னால் புரியாதா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஒரு லேடி தண்ணி தூக்காங்க அவன் மேலே ஊற்ற வரும்போது நம்ம ஹீரோ உடால வந்து அவனுக்கு அது ஃபுல்லாமே மேலே பட்டுறது. அப்போங்க அந்த லீவ் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட திரும்ப அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணதுமே அவன் கோவப்பட்டு அடிச்சுட்டு என்னோட ஒய்ஃப்ட்ட இருந்து ஒழுங்காக விலகியேறு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே தண்ணி எல்லாமே தொடச்சி விட்டுட்ருக்கா. இப்போ நீ ஒரு நல்ல ஒய்ஃபாக நீ வந்து என்ன பண்ணணும், என்ன ப்ளீஸ் நீங்கள் இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் கேளு பார்ப்போம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரி அங்கே வந்து பண்ணிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. இந்த ஷான் அவங்க அசிஸ்டண்ட்டை அவளோட ஹஸ்பண்டை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணு, நான் அவனை மீல் ப்ரேட் பண்ணணும், அப்படின்னா தான் அவள் திரும்ப என் கைக்குள்ளே வருவா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே ஐடியா பண்ணதுமே சரி பாஸ் நான் வந்து கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத அவருமே அங்கே ஒத்துக்கிறாரு. ஹீரோயின் அங்கே அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அவங்க அம்மாவுக்கு அவங்கள பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. என் மருமக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு வெல்கம் பண்ணி அவளுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்ததுமே ஐயோ ஆண்டி இதெல்லாமே எனக்கு வேணாம், இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் நீ இதை எப்படி வேணான்னு சொல்லுவேன், என்னோட மருமகளுக்கு நான் கொடுக்க தானே வேணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. 2 பேத்துக்குமே அங்கே சாப்பாடெலாம் கொடுத்துட்ருக்காங்க. என் பையன் வந்து 8 வருஷமாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் தெரியுமா அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அவனை அப்படியே சிரிச்சுட்டு பார்த்ததுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான்.
நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணும்போது உனக்கு எதுவுமே வந்துட்டு கிடைக்காம இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்து இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நானுமே உன்னை 8 வருஷமாக ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் உன்கிட்ட சொல்கிறதுக்கு தான் எனக்கு தைரியம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அவங்க அம்மா கதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின், நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ஆன்ட்டி முன்னாடி பொய் சொல்ல வேண்டியதாயிருச்சு, இல்லைன்னா அவங்க ஒன் சைடு வந்து லவ்னு தப்பாக புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி, நான் வந்துட்டு என்னோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட்டையும் 2 பேரும் கையையுமே வச்சு அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து அங்கே வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுறான். அப்போ அந்த ஷான் அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வயிறறிய ஆரம்பிச்சிருது. நான் சும்மா ஏதோ வந்துட்டு கிண்டலுக்கு இவ ஆளை கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா உண்மையிலே இவன் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காளா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அந்த லீஸா அங்கே வாழ்றா, அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு இவன் ஷாக் ஆகிட்டு ரொம்ப அமைதியாகிடுறான். சரி, உனக்கு அடிபட்டு போயிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, இல்லை நான் ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன்னு அவன் போய் சொல்கிறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான்சி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டா அந்த பர்சன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது ரொம்பவே இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. பட் அங்கே வந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவனால் அங்கே பண்ண முடியலை. 2 பேருமே அங்கேருந்து கிளம்பும்போது அவங்க அம்மா, நீங்கள் ஒரு தடவை 2 பேரும் சேர்ந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் அனுப்பி விடுறாங்க. எப்பயுமே இப்படி ஹாப்பியாக இருக்கணும், அடிக்கடி வீட்டுக்கு வரணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோமே, சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிளம்புறாங்க. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இவங்க வந்து ஃபோனை வந்துட்டு அனுப்பி விட்டதுமே அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு, இந்த பொண்ணு என்ன பார்க்க என்ன மாதிரியே இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். இதுக்கப்புறம் இங்கே நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவனோட ட்ரெஸ் எல்லாம் போய் பாருன்னு சொன்னது ட்ரெஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுறா. எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது எல்லாமே. நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ட்ரெஸ் கூட இவ்வளோ வாங்குறதுக்கு காசு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் தெரியுமான்னு சொன்னதும், உனக்கு அப்படி ஒரு நிலைமை இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எப்பயுமே வராது, நான் அப்படி ஒரு நிலைமையை உன் வாழ்க்கையில் நான் பார்க்கவே விட மாட்டேன், உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்குருவேன்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. நீ ஒரு பொண்ணு ஃபோட்டோ அனுப்பி விட்ட பார்த்தியா, அவள் எனக்கு என்னமோ என் பொண்ணு மாதிரியே தெரியுது, சின்ன வயசில் காணாம போனால அப்படின்றத சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் திரும்ப என்னை மீட் பண்ணுறதுக்கு வரும்போது நான் உன்னை கூப்பிடுறேன், நீ பேசாமல் ஒரு ஹேர் எடுத்து டிஎன்ஏ எடுத்து பார்த்துறது ஓன் பொண்ணான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும்ல அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க அப்பா அங்கே கால் பண்ணி பயங்கரமாக கோவப்படுறாரு. நீ எதுக்காக இவ்வளோ பெரிய வந்துட்டு ஒரு வெட்டிங்காக பண்ண வேண்டியதை சிம்பிளாக பண்ணியிருக்க, நான் சைனாக்கு ரிட்டர்ன் வந்ததுமே உன்னோட வெட்டிங்கை நான் ரொம்ப கிராண்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன், ஸோ நீ அதுக்கு வந்து ரெடி ஆகிக்கோ அப்படின்ற சொன்னதுமே அவனுமே சரிங்கப்பா அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினை உங்கள் ஃப்ரெண்டு மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அங்கே உன்னோட பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு சரியான மோசக்காரை அப்படின்ற சொல்லிட்டு அவனை கழுவி ஊற்றிட்டு இருக்கும்போது அங்கே லீவ் வந்துடுறான். அங்கே அவனை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஏய் நீங்கள் என்ன வந்து பண்ணிகிட்ருக்க, ஒருவேளை நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாதீங்க, 2 பேரும் ஸ்கூலில் நல்ல ஃப்ரெண்டு இல்லை அப்படின்றத சொல்லும்போது அப்போ இங்கே நம்ம ஹீரோயின் அவனை தான்ப்பா மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதுமே ரொம்பவே அவளுக்கு ஷாக் ஆகி போயிடுது. அட பாவீங்களா என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அப்போ லவ் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு சொல்லிட்டு, சரி ஓகே 2 பேருமே சேர்ந்து நல்லா பேசி என்ஜாய் பண்ணுங்க, நான் வந்துட்டு எதுக்கு கூடல கரடி மாதிரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் திரும்பவுமே கால் பண்ணிட்டு அங்கே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். என்ன விஷயம், எதுக்காக அப்படி தொல்லை பண்ணுறேன்னு சொன்னதும் பழைய விஷயங்களெல்லாம் பேசிட்டு, நான் உனக்காக வீடெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், என் கூட நீ வந்துருன்னு சொல்லிட்டு பேசுகிறான். உன்கிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை, ஏன் இப்படி தொல்லை பண்ணுறேன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு இன்றைக்கி சர்ச்சுக்கு வரேன், நீயுமே வந்துருன்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு போகிற விருப்பம் இல்லை. பட் ஹீரோ அங்கே போக சொன்னதும் சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்றத அங்கே சொல்லிடுறான். பிறகு அவனை பார்த்தா அங்கே அந்த லீஸா கூட தான் போகிறான். ஆல்ரெடி அவனோட ஃபேன்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ரொம்ப அவங்க எல்லாருமே பொக்கே கொடுத்துட்டு எக்ஸைட் ஆகிருக்காங்க. அவங்களோட பேர் வந்துட்டு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு சூப்பரான கார் வந்ததுமே அங்கே தண்ணியை வந்துட்டு மேலே இவங்க மேலே அடித்ததுமே இவன் ரொம்ப அங்கே கோமாயிடுறான். நீ தயவு செஞ்சு வாய்களை வந்து வார்த்தைகளை பார்த்து பேசி, இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கார், ரொம்ப பெரிய பணக்காரவங்ககிட்ட தான் இருக்கும், உள்ளேருந்து யார் இறங்கி வந்தாலுமே அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ நானுமே உங்க கூட வரேன்னு சொல்கிறான். இது எனக்கு அவங்களுக்கு நடக்கிற சண்டை தானே, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கார்லேருந்து இறங்கி போனதுமே அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. இவளுக்கு எப்படி இவ்வளோ பெரிய காசு வந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கேருந்து அவள் உள்ளே இவங்களை விலக்கி விட்டுட்டு போயிடா. அங்கே உள்ளேயுமே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு எப்படிப்பா வந்துட்டு இவ்வளோ பெரிய வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு பணக்காரவங்க கிடச்சிருப்பாங்க, ஏதாச்சும் வயசான கிழவனை மடக்கி போட்டாலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த லீசாக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிறறிய ஆரம்பிச்சிருது. உடனே அங்கே கால் பண்ணி நீ வந்து ஃபஸ்ட்டு அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுங்க, உண்மையிலேயே மேரேஜ் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு கரெக்டாக நம்ம பிளான் பண்ண மாதிரியே மீன் வலையில் மாட்டிக்கிருச்சு. நான் வந்துட்டு பண்ண சொன்னதை நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களே நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து கேட்டுட்ருக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிளாஸில் இருக்கும்போது அந்த லீசாக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவளுமே வந்துட்டு நம்ம இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ்லாம் முடித்த பிறகு ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சீனை போட்டதுமே நம்ம ஹீரோயின் டீமே நீயுமே வான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நான் ஏன் வரணும், நான் வந்துட்டு இப்படி சின்ன சின்ன ஹோட்டல்லாம் வந்து சாப்பிட்றதுக்குலாம் விருப்பம் கிடையாது, ஒரு பெரிய ஹோட்டல் நேம சொல்லி அங்கே வந்துட்டு போகணுன்னா ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணணும் பார்த்தியா, அந்த மாதிரி ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறா. அதை கேட்டுட்டு அங்கே இருக்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே என்ன நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கா, அவள் பாவமேன்னு கூப்பிட்டா எதுக்காக அப்படி பண்ணிட்டுருக்குன்னு சொன்னதும் பாவமேன்னு கூப்பிட்டா நீங்கள் போங்க நான் ஏன் வரணும்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. எனக்கு பார்த்தா அந்த லீசா வந்து அங்கே அவன் பிக்கப் பண்ண வந்திருக்கான். என்ன வந்துட்டு உன் ஆளை காணோம், என்ன வந்து சும்மா வந்துட்டு நடிச்சிட்டு இருந்தியா பெரிய பணக்காரவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃப்ன்ட்டு அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட் அங்கே காரில் வந்து நம்ம ஹீரோங்க ரொம்ப மாசாக இறங்குறான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. எல்லாரும் முன்னாடியும் வச்சு இதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அறிமுகப்படுத்தினதுமே அங்கே அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நிறைய மீடியாஸ்லாம் வந்ததுமே அந்த லீசா ரொம்ப நர்வஸ் ஆகிடுறா. நான் வந்துட்டு எதுவுமே ஏற்பாடு பண்ணலையேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்துட்டு எல்லாமே வந்து இவங்களோட பிளான் தான் போல். உண்மையிலேயே நீங்கள் வந்து மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டீங்களான்னு சொன்னதும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து சும்மா ஃபேக்காக வந்து நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நிறைய பழிய லீசா போடுறாங்களேன்னு சொன்னதும் மற்றவங்களோட பர்சனாலிட்டி பற்றி எங்களுக்கு என்ன வந்துட்டு கவலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவள் அதே மாதிரி பேசுகிறா. பட் அங்கே வந்துட்டு எல்லாமே வந்து பொய்ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆகிடுது. இதுக்கப்புறமே இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும், பேசாமல் நம்ம வந்துட்டு இங்கேருந்து போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு மற்ற அந்த கிளாஸ்மேட்ஸோடு போய் அங்கே வந்துட்டு பெரிய ஹோட்டலில் தான் அவங்க டின்னர் சாப்பிடும்போது அந்த பொண்ணுங்க வந்துட்டு சாரி கேட்குறாங்க. வந்து உன்னை பற்றி தப்பாக எங்கள்கிட்ட நிறைய வந்து போர்ட்ரே பண்ணால் அதை வச்சு தான் நாங்கள் பேசிட்டோம், பட் வந்துட்டு நாங்கள் வந்து வேணும்லாம் இதை பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறோம், நான் எப்படி போய் உங்களை பழி வாங்கிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரிலாம் வந்து பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அந்த லீசாவை அவங்க மேனேஜர் பிடிச்சி பயங்கரமாக திட்டாங்க. உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, எப்படி பப்ளிக் பிளேஸில் பிஹேவ் பண்ணுற, என்னென்னமோ பேசி வச்சுருக்கா, அது எல்லாமே ரெக்கார்ட் வெளியாகிருக்கு, உன்னை வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் வேலையை கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, நீ வந்து ஒழுங்காக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் வேலை கிடைக்கும், எல்லாத்தையுமே ரொம்ப பாசமாக நடந்துக்க வழியை பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவள் ஏற்பாடு பண்ண அந்த ரிப்போர்ட்டர் கால் பண்ணி மேடம் அங்கே லீக் அவங்களுக்கு உண்மையிலேயே மேரேஜ் ஆயிடுச்சு, எந்த ஃபேக்கும் கிடையாது, ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப வயிறறிய ஆரம்பிச்சிருது. இவ்வளோ மாதிரி ஆளுக்கு எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய ரிச்சான பர்சன் கிடைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, நம்ம 2 பேரும் பைக்கில் போகலான்னு சொன்னதும் பைக் எங்கே வரும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ பார்த்தா ஆல்ரெடி அங்கே வந்து பைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்து நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருது. 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணி அந்த ஜியான்ன்ற பையன்ட்ட உன்னோட சிஸ்டர் வந்து கிடச்சிட்டாங்க, ஒரே ஒரு இந்த எவிடன்ஸ் மட்டும் கிடச்சிருச்சுன்னா போதும், நம்ம வந்துட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்றத சொல்லும்போது அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா ப்ரூஃபையுமே கொண்டு வந்துடுவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே அந்த சியான் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்ததுமே ஹீரோ டே நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நீ வந்து மேரேஜ் பண்ணியிருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல். ஸோ வந்துட்டு கிஃப்ட் கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே மணியை கொடுத்துட்டு சின்ன வயசில் இவ எப்படி தெரியுமா இருந்தான்னு சொல்லிட்டு அங்கே அவகிட்ட வேற கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். போதும் போதும் முதல் நீ கிளம்புன்னு சொன்னதும் வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி அனுப்புவேன், எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போகிறப்ப நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. அவங்க 2 பேருமே நின்று பேசிகிட்டு இருக்கோம், இவங்க 2 பேரும் என்னத்தை பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் பார்த்துச்சுக்கா. பார்த்தா இப்படி வந்துட்டு அவன் நடந்த எல்லா விஷயங்களுமே சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு இருந்தா. அவள் பக்கத்தில் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போனதுமே என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவள் தலையிலேருந்து ஒரு முடியை வந்துட்டு பிடுங்கினதுமே வலிக்குது தலையில், எதுக்காக அப்படி நீ வேலை பண்ணிட்டுருக்குன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணுறது இந்த சின்ன வயசில் வெள்ளை முடி வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே கண்ணாடியை பார்க்க போகும்போது இந்த ஹேரை நீ பத்திரமா கொண்டு போன்னு சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே கொடுத்துடுறாங்க. ஹீரோயினுக்காக அவன் ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அங்கே வந்து கார்டையுமே கொடுத்து பேசாமல் நீ வந்து பியூட்டி பார்லர் போய் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னா உனக்கு ஹேர் எல்லாமே நல்லா இருன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே ஹாப்பியாக அங்கே பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஷியானுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. தன்னோட சிஸ்டருக்கு வந்துட்டு இப்படிப்பட்ட நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே அங்கே சந்தோஷமாக ஆரம்பிச்சிருது.
அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, "என்னப்பா பண்ணிட்டுருக்கீங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இந்த ஊரே வந்துட்டு உங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கு. போய் சோசியல் மீடியால பாரு" அப்படின்ட்டு சொன்னதும், பார்த்தாங்க வந்துட்டு பயங்கரமா கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு 2 பேரையும் பத்தி. ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்பவே ஹாப்பியாயிருது. இங்க ஷியான் பார்த்தா அங்க டிஎன்ஏ எடுக்கிறதுக்காக கொண்டு போய் குடுக்குறாரு. அப்ப சின்ன வயசுல நடந்த விஷயத்த யோசிச்சு பார்க்குறாரு. சின்ன பாப்பா இருக்கும்போது அங்க பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருப்பான் போல. அப்ப அந்த குழந்தைய வந்துட்டு கிட்னாப்பர்ஸ் வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு அவன் கவலையாயிட்டு டாக்டர்ட்ட கூடிய சீக்கிரம் எனக்கு வந்துட்டு இந்த ரிசல்ட் வேணும் அப்படின்றத சொல்றான். நம்ம ஹீரோயின் டான்ஸ் கிளாஸ்ல இருக்கும்போது அப்போ அவங்க வளர்த்தம்மா அங்க வந்துடுறாங்க. கிட்டக்க வரும்போது கால் வந்து ஸ்லிப் ஆகி அவளுக்கு பெயின் ஆகுது. பட் அந்த லேடி கொஞ்சம் கூட பாசமே இல்லாம, "உன்னோட அந்த ஷான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். நீ எப்படி வந்து அவன விடலாம்? நீ வந்து கொஞ்சம் கூட நன்றியே இல்லாதவன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பத்தி அங்க ரொம்ப மோசமா உல்ட்டா பேசுறாங்க. அவளோட சைடுல யோசிக்கவே மாட்றாங்க. அவன் தான் இருந்து இவள ஏமாத்துனான்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. இவங்களுக்கு நெறைய காசு பணம் கிடைச்சிருக்குன்றத பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாமே நெனச்சு பார்த்துட்டு அங்க ரொம்ப கவலையாயிருது. ஹீரோட்ட இப்படி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவ ரொம்ப அங்க வந்து ஃபீல் பண்ணதுமே, "நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? நான் தான் இருக்கேன்ல உனக்கு" அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு காஃபியெல்லாம் குடுத்து அவள அங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். "நீ எத பத்தியுமே கவலைப்படாத. நான் எப்பயுமே உன்ன நல்லபடியா பார்த்துக்கிருவேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, நம்ம இப்ப கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அங்க இறங்கும்போது, "என்னால இறங்கவே முடியாதுப்பா. என் கால்ல அடிபட்டுருக்கு" அப்படின்றத சொன்னதும், அவன் அங்க வந்து ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டு அவ கால வந்துட்டு அங்க சரி பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்ட்ல நடந்த சில விஷயம் ஞாபகம் வருது. டான்ஸ் ஆடிட்டு கால்ல அடிபட்டப்ப ஸ்கூல் படிக்கும்போது அவன் இதே மாரி தான் பண்ணியிருக்கான் போல. அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே ஹாப்பியாயிருது. பேருமே சேர்ந்து அங்க ஒரு கிளப்க்கு தான் போயிருக்காங்க. ஒரு காம்படிஷன் மாரி வச்சிருக்காங்க. அங்க ஸ்டிக்கர்ஸா ஒட்டியிருப்பாங்க போல. அத வந்து கைய வச்சு எடுக்காம அவங்க வந்துட்டு பாட்டிலேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயினுமே ரொம்ப சூப்பரா அங்க வந்துட்டு பண்றாங்க. இதனால வந்துட்டு அங்க ரொம்ப சூப்பரா ஒரு ரொமான்டிக் மூவ்மெண்ட்டுமே நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் ஆயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு பக்கம் ஷையா வேற இருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே கால்ல அடிபட்டதுக்கு நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு ஐஸ் பேக்லாம் கொண்டு வந்து வச்சுட்டுருக்கான். "நீ உன் கால வந்துட்டு சரியா பார்த்துக்கணும். இல்லன்னா எப்படி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்?" அப்படின்ட்டு சொல்லிட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்ற செட் அங்கே போனதுமே அங்கே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்ததுமே ரொம்ப அவளுக்கு திரும்ப அங்கே வந்துட்டு ஷையாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ அங்கே கிஸ் பண்ண போவான்னு பார்த்தா அங்கே கிஸ் பண்ணாமல் சரி, ஓகே, நீ தூங்கு அப்படின்ற செட் அங்கேருந்து போனதும் இவளுக்கு அங்கே ரொம்பவே ஷையாயிருது. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அவள் கிளம்பி போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே அந்த ஷியான் வந்து அவளுக்காக கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இவங்க வந்துட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு, பட் இவன் தங்கச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகுது. இப்போ இந்த லீஸாவும் அங்கே ஷான்மே வர்றாங்க. "இவ பாருங்களேன் என்னென்ன மாரி வேலை பண்ணிட்டுருக்கான்னு" சொல்லிட்டு, "இருந்த இடத்தெல்லாம் மறந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஆட்டம் போட்டுட்ருக்கா பாருங்க" அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஓவரா வந்துட்டு அங்கே சீனை போட்டுட்டு பேசிட்டு இருக்கா. "நீ ஏன் அவளை பற்றி நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்போம்னு" சொல்லிட்டு இவ ரிங்கை கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே போயிட்டு, "உன் லட்சணத்தை பற்றி எங்களுக்குன்னா தெரியாதா? நீ இதுக்கு முன்னாடி உன் வீட்டில் இருந்து அடித்து வெளியே விரட்டி விட்ட பிறகு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து சுற்றிட்டே திரிஞ்ச. ஆனால் வந்துட்டு இப்போ வந்து ஏதோ பெரிய பணக்காரனை கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் மறந்துட்டு ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா" அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இவங்க பேச்செல்லாம் கேட்டு கேட்டு அங்கே அழுத்து போயிடுச்சு. ஸோ வந்துட்டு எதுவுமே அங்கே பெருசாக தோணலை. அவங்க ஹஸ்பண்ட்ட வந்து இப்படிலாம் அவ என்ன இன்சல்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும், அவங்க நான்சென்ஸ் தானே அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட பேச்செல்லாம் நீ பெருசா எடுத்துட்டு இருந்தீன்னா, கண்டிப்பா உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. ஸோ நீ எத பத்தியும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இங்க ஷியான பார்த்தா அங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப கோவப்பட்டுட்டு, "என்னவே நீ சீட் பண்ணிட்டு, நீ வந்து அவளுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் குடுத்துட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, "அடி பாவி, என்ன வந்து பழிய தூக்கி போட்டுட்டு இருக்க" அப்படின்றத சொல்லிட்டு அவன் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டு, அவ என்னோட சிஸ்டர் அதனால தான் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ரிப்போர்ட்டுமே வந்துருது. அங்கே டிஎன்ஏ கன்ஃபார்ம் ஆகிருது. அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதுமே அவங்க ஃபேமிலிக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. அவங்க பெரிய பிரதர், அவங்க அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. கடைசியில் என் பொண்ணு கிடச்சிட்டா அப்படின்ற சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட்டையுமே கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதும் அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. ஒய்ஃபுக்கு இப்போ ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் வந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா, "நீ எப்படி அவகிட்ட வந்து உன்னோட லவ்வ சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி எப்படி வந்து மடக்கணும்" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அதே மாதிரியே பண்ணி அங்கே வந்து அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாய மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாகுது. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே அவனை இன்னும் ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு, "உன்னோட லொக்கேஷன் எனக்கு சென்ட் பண்ணி விடு" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்டதுமே நம்ம ஹீரோவுமே அதே மாதிரி அங்கே சென்ட் பண்ணி விட்டதுமே ஹீரோயின் அங்கே போயிடுறா. "எங்கே போயிட்டேன்? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. "இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்" சொல்லிட்டு இருக்கும்போது, "உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ என்ன பார்க்கணும்னு சொல்லிடுவாங்களா? நான் மேக்கப் கூட பண்ணாமல் இருக்கேன்ப்பான்னு" சொன்னதும், "நீ மேக்கப்பே போடலனாலுமே நீ எப்பயுமே அழகு தான்" அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி கிஸ்மே பண்ணிக்கிறாங்க.
வந்த பிறகுமே நம்ம ஹீரோ நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்கே இந்த ஷானை பார்த்தா இவங்க 2 பேர்த்த பற்றி தான் மீடியாஸ் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஃபேன் ஃபாலோயிங்குமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே இவனுக்கு வயிறெறிய ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த லீசா அங்கே வந்துடா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாமே வந்து பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. எல்லாத்துக்குமே காரணம் இவ தான், இவளை ஒழிச்சு கட்டினா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம ஏன் வந்துட்டு அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கணும், இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம வாழலாம் அப்படின்றத சொன்னதும், அவள் வந்துட்டு அவன்கிட்ட ஏதோ ஒரு பிளான் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஹீரோ அவங்க பேரண்ட்ஸை வந்துட்டு மீட் பண்ண வைக்கிறதுக்காக ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிருக்கான். அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க பிரதர் உள்ளே வராமல் இருக்கவுமே என்ன பார்த்துட்டே இருக்கவா உள்ள என்னமோ வந்துட்டு என்னமோ பொண்ணை பார்த்து வைக்கப்படுற மாதிரி வைக்கப்படுற உன் தங்கச்சி தானேன்னு சொன்னதும் அவனுக்கு என்னென்னா சின்ன வயசில் நம்ம தானே தொலைச்சோன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டிலே இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவனை கூட்டிகிட்டு வந்ததுமே ரொம்ப ஹாப்பியானதும், நீ வந்துட்டு என்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு அவன் உண்மையை சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு என்ன உண்மையானு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொல்லி டிஎன்ஏமே எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. அவளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இத்தனை நாள் அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு பேசினாங்களே, இப்போ வந்துட்டு கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு சரி எப்போ நான் வந்து பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுன்னு சொன்னதுமே, நீ நாளைக்கே வந்து அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்ற சொன்னதுமே ரொம்பவே அவளுக்கு சந்தோஷமாகிருது. அவன் உடனே அவங்க அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா வந்ததுமே நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே கூப்பிட்டதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அவனோட அப்பா அண்ணன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது எல்லாருக்குமே. ஃபைனலாக வந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு கிடச்சிட்டாங்க, என்னை எல்லாருமே அனாதன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அப்படி இல்லை இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. அவங்க அம்மா நல்ல வேளை நீ ஒரு நல்ல பையனாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்ட, எனக்கு ரொம்பவே ஹாப்பி, லீ மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு உனக்கு கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அவங்க ஏற்றுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. என் பொண்ணை நான் வந்துட்டு வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே கால் வந்ததுமே நீ வந்து உனக்கு என்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணு, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த லிசாவும் அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. உன்ன மாதிரி ஆளெல்லாம் எப்படி போய் உள்ளே விட்டாங்க, உனக்கு வாங்குறதுக்காச்சும் தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ எல்லாம் இங்கே வரப்போ நான் வர்றதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே அவங்க வந்துட்டு ஓவராக நம்ம ஹீரோயினை பற்றி பேசுனதுமே அவ்வளோதான். அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் என் பொண்ணுகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீ வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்ப, உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், உனக்கு ஃபஸ்ட்டு தகுதி இருக்கா இங்கே வாங்குறதுக்கு வர்றதுக்கு, நான் நினச்சேன்னா இந்த மாலவே வாங்க முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போனதுமே உடனே இவங்க ஐடியா பண்ணி அந்த லேடிகிட்ட வந்து அந்த ஃபுட்டேஜை வந்து ஃபோட்டோலாம் வந்துட்டு அனுப்பிவிட சொல்லி அதை வாங்கிக்கிறா. இதை வச்சு யூஸ் பண்ணி அந்த ஃபேமிலி இவளையும் நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்குமே வந்து இங்கே பாருங்கள் எங்களை போட்டு ரொம்ப புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து காமிச்சதுமே அவங்க எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டுட்டு கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது அப்படின்ற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேச்சை விடலாம், நாளைக்கு வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, அங்கே போனோன்னு வச்சுக்கோங்கமே நிறைய ப்ரொடியூசர்லாம் வருவாங்க, இவளோட கேரியருக்குமே நல்லா இருக்கும், நம்ம பிஸ்னஸ்க்குமே உதவியாக இருக்கும், நம்ம அதை வந்துட்டு சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவை வந்து அவங்க 2 பேர்த்தையும் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு இப்போ கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுமா, நீங்கள் வந்துட்டு இவர் கூட சேர்ந்து வீட்டில் போய் இறங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீ என்ன எனக்கு வந்து இப்போ பாய் கிஸ் கொடுக்காம போகிறேன்னு சொன்னதுமே அவள் கன்னத்தில் கிஸ் கொடுத்ததுமே வேமா பிடிச்சி இவன் வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோயினை. அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே கிளாஸில் போய் டான்ஸ்க்காக அந்த ஷூலாம் போடும்போது அந்த மேன் வந்துடுறான். தயவு செஞ்சு நீ போடாதன்னு சொல்லிட்டு அதை தூக்கி கொட்டும்போது உள்ளே பார்த்து அங்கே வந்துட்டு ஆணியாக போட்டு வச்சுருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. இது எல்லாமே வந்துட்டு உன்னை வந்து பர்ஃபார்ம் பண்ண விடாமல் பண்ணுறதுக்காக நடந்த சதிதான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் இது எல்லாமே பண்ணது இந்த லீசா தானே, உங்களுக்கு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் என்னோட லைஃப்பில் வந்து தலையிறதா வேலையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. நான் வந்து உனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன், இப்போ உனக்கு வந்து அடிபட்டுருந்துச்சுன்னா உன்னால் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து டான்ஸே பண்ணாமல் இருந்திருக்க முடியும்னு சொன்னதும் ஆனால் இதுக்கு நீமே தானே ஒரு ரீசன் சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட தயவு செஞ்சு வந்து பேசாத, உன்கிட்ட நான் பேசவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே இவளை எப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டிக்குமே அவங்க எல்லாருமே கிளம்பி போனதுமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அந்த பார்ட்டிக்கு வந்ததுமே உன்ன மாதிரி பூவரெலாம் இங்கே யார் கூப்பிடுவாங்க, உன்ட்ட ஃபஸ்ட்டு இன்விடேஷன் இருக்கா அப்படின்ற சொன்னதும் இங்கே விஐபி கெஸ்ட்ன்றப்ப என்னை வந்துட்டு யார் வந்துட்டு கார்டு கேட்க போகிறாங்க அப்படின்ற சொன்னதும் ஓ நீ எல்லாம் விஐபி கெஸ்ட் ஆகிட்டியான்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ அவங்க செக் பண்ணி இவளை அடித்து வெளியே வெட்டி விடுங்க
சொல்லுங்கள் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட கார்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்குறாங்க. சொன்னதுமே இவ்வளோ அடித்து வெளியே இழுத்து விடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள என்ட்ராயிடுறா. பார்த்தா ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ஒரு குயின் மாதிரி வந்துட்டுருக்கா. அதை பார்த்துட்டு என்ன வந்துட்டு இந்த பொண்ணு பயங்கரமாக வந்துட்டுருக்காங்களே யார் இவங்கன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கும்போது அங்கே அந்த லீசாக்கு அதை பார்த்துட்டு எங்கள் வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. என்னடா இவளுக்கு நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயின் யாரை கேட்டு நீங்கள் அவளை வந்து டச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே எல்லாருமே வந்துட்டு வந்து ஓசியில் வந்துட்டு என்ன வாய் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பேசிகிட்டு இருக்காங்க. இவட்ட வந்து இன்விடேஷன் இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னதுமே அவளை பிடிச்சவங்க வெளியில் விடுங்கன்னு சொல்கிறப்ப இந்த பார்ட்டியே எனக்காக தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஒரு சீல் மாதிரி காமிக்கிறா. உடனே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு உள்ளே வந்து என்ட்ராக ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே அந்த லீசா போயிட்டு அங்கே வந்து உடனே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கா. எதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு தெரியாமல் நான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அடித்தவங்கள வெளியே இழுத்து விட சொல்லிட்டு இந்த பார்ட்டியே வந்துட்டு என்னோட சிஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் சொன்னதும் அங்கே அவ்வளோதான் அந்த லீசாக்கு கை கால் நடுங்கி போயிடுது. என்னடா சுற்றி சுற்றி நம்மளை அடிக்குது அப்படின்றத சிட்ட யோசிச்சுட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மா அங்கே தலை சுற்றிட்டு அப்படியே மயக்க வர மாதிரி நடிக்கிறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி. ஸோ இவளுக்குமே புரிஞ்சுக்குது என்ன வந்துட்டு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் போதும் உங்களோட வந்து நடிப்பெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணு வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன பண்ணலை, அவன் என்னோட ஷூஸில் வந்துட்டு ஃபுல்லாமே ஆணியை போட்டு வச்சுருந்தா. நான் வந்துட்டு எப்பயுமே வந்து டான்ஸ் ஆடாமல் காம்படிஷனில் வந்து கலந்துக்காமல் இருக்கணும்னு சொன்னதும் உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டதுமே என்கிட்ட எவிடன்ஸ் எதுவும் கிடையாது, ஆனால் விட்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஷேனை காமிச்சதும் அவன் ஆமான்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவங்க அப்பா கோவப்பட்டு அவளை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு பெரிய நல்லவே மாதிரி இங்கே வந்து நடிக்கணும்னு அவசியம் கிடையாது, இவன் வந்து உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவள் எதுவும் பேசிடக்கூடாதுன்றதுக்காகவே இப்படிப்பட்ட ஒரு லேடியோட சேர்ந்து நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒன்றா இருக்க மாட்டேன், இவளை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்கே போலீஸுமே வர வச்சு இவளை அரெஸ்ட் பண்ண வச்சதுமே அவங்க சாரி கேட்டதும் உங்கள் பொண்ணு வந்துட்டு இப்படி வேணும்னே வேலை பண்ணியிருக்காங்க, அதை எப்படி வந்து மன்னிக்க முடியும், இதனால் நீங்கள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. என்னென்னா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க ஃபேமிலி அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதான் எங்களோட பொண்ணு சின்ன வயசில் காணாமல் போனவன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அவளோட ஸ்பீச்சை கொடுக்குறா. எனக்கு இப்படிப்பட்ட ஃபேமிலி கிடச்சிருக்குன்னு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் இத்தனை நாள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், பட் அதுக்கு எல்லாமே சேர்த்து கடவுள் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு அவளுக்கு. இங்கே நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்பியா, நீ எந்திரிச்சு வா, உன்னோட ஃபேமிலியில் வந்துட்டு இன்னும் ஏகப்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க, அங்கிள் ஆண்டி அவங்களெல்லாம் மீட் பண்ண வேணாமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, நான் படாத கஷ்டம் கிடையாது, ஆனால் கடவுள் ஒரே டயத்தில் எனக்கு இவ்வளோ ஹாப்பியை கொடுத்துட்டாருன்னு சொன்னதும் ஏன்னா நீ அந்த ஹாப்பிக்கு தான் வந்துட்டு தகுதி, கவலைப்படுறதுக்கு கிடையாது அப்படின்றத சொல்கிறான். உன்னோட எக்ஸ்க்கு வந்து என்ன நிலைமை நீ பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டாங்க. சோசியல் மீடியாவில் பார்த்தா அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து இங்கே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. பிறகு இந்த லிசாவை பார்த்தா தண்ணியை போட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஜெயிலேருந்து வந்துட்டா போல் அவங்க மேனேஜர் வந்து எல்லாத்தையுமே கால் பண்ணி அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லி கேட்டா. அவளை மாதிரி ஒரு பொண்ணுக்கு நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு கொடுக்க மாட்டோம்னு சொன்னதும் உனக்கு இதுக்கப்புறம் இங்கே எந்த ஒரு வேலையுமே கிடையாது, யாருமே உன்னை மன்னிக்கிறதுக்குமே ரெடியுமே கிடையாது, ஸோ நானுமே உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிருக்காதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கெஞ்சிரா. பட் அங்கே வந்துட்டு அவங்க எனக்கு நீ தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. ஷானை பார்த்தா அங்கே ஒரு ப்ரொடியூசரை போய் மீட் பண்ணி அங்கே வந்துட்டு அவனோட ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் இவனை பற்றி ஆல்ரெடி தெரியும் போல், நீ வந்து உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை உன்னோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து நீ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே ஜாப் கிடையாதுன்னு சொன்னதுமே ஆனால் எனக்கு அதுக்கு எந்த ஒரு தொடர்புமே இல்லை, நான் அவளை பிரேக்கப்புமே பண்ணிட்டேன்னு சொன்னாலுமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. உடனே இங்கே இவளை பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆகிட்டு அங்கே ஒரு ஃபேன் மீட்டிங் மாதிரி வச்சு அங்கே ரொம்ப வந்து சீனை போட்டு அழுதுச்சேக்கா. எனக்கு லைஃப்பில் எதுவுமே தேவை கிடையாது, நீ மட்டும் போதும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு நீ வந்துருன்னு சொல்லிட்டு அந்த ஷானை வந்து பேசிகிட்டு இருந்தா. அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு குப்பையை தூக்கி எறிய ஆரம்பிச்சிடுறாங்க. பண்ணுறதை நான் பண்ணிட்டு நடிப்பாக நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்ததுமே ப்ளீஸ் எல்லாருமே என்னை கை விட்டுட்டாங்க, நீங்களுமே விடாதீங்கன்னு சொன்னதும் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே நீ ஒரு கரும்புலி மாதிரி தயவு செஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போனதுமே அங்கே ஒரு லேடி வர்றா. அவள் சரியான ஒரு மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு உங்களோட பெரிய ஃபேன், அன்னைக்கு உங்களுக்காக தான் நான் அவன் மேலே தண்ணி தூக்கி ஊற்றுனேன், உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு காசு மட்டும் கொடுங்கன்னு சொன்னதுமே
அவளை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவ ஐடியா பண்ணிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணதுமே அவங்க பேரண்ட்ஸ் இவ பேரில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே வந்துட்டு எழுதி வச்சுட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு எதுக்கு, இதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் மட்டும் போதும்னு சொன்னதுமே நீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்க, நீயுமே எங்களோட பொண்ணு தான், உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம், ஸோ இது எல்லாத்தையுமே நீ வந்து ஏற்றுக்கிட்டு ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு இதை போய் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு அவ ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. நான் கேட்கவே இல்லைப்பா, அவங்க அவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னதும், ஏன்னா நீ வந்து டிசர்வ் அதுக்கு அப்படின்றதாவே சொல்கிறான். உன்னோட பேரண்ட்ஸ் தானே அவங்க, அப்புறம் உனக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறாங்க அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். அவளோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடக்குது. ஹீரோயின் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் அங்கே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணு உண்மையிலே வந்துட்டு இவ்வளோ டேலண்டா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவளை அங்கே பிக்கப் பண்ண அங்கே வந்து போனால் அவளை காணும். அங்கே உள்ளே போய் தேடி பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஸோ கண்டுபிடிச்சிடுறான், யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அவன் செக் பண்ணிட்டு இருந்தா. அங்கே வந்துட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவங்க பேரண்ட்ஸ்க்குமே இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு லேடி இருக்கிறத கண்டுபிடிச்சி ஒழுங்காக உண்மையை சொல்ல, அன்னைக்கு நீ தானே தண்ணியை ஊற்றுன, யார் சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது லிசா தான் வந்துட்டு சொல்லி நான் பண்ணிட்டுருக்கேன், நீ என்ன பண்ணிடுவேன், லிசாவோட நான் பெரிய ஃபேன், அவங்க எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இப்போ பண்ணதுக்கு அவட்ட காசு கேட்டால் அவள் காசு கொடுப்பான்னு நினைக்கிறியா, அவள் எதுவும் உனக்கு பண்ண மாட்டான்னு சொன்னதுமே ஏன் பண்ண மாட்டாங்க, அவங்க கண்டிப்பாக வந்துட்டு எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் இப்போ நீ வேணா கால் பண்ணி பாருன்னு சொன்னதுமே கால் பண்ணி பார்த்ததுமே நீ வந்து சரியான ஒரு பைத்தியம், நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் வந்துட்டு ஏன் உனக்காக காசு கொடுக்கணும், நீ எங்கிட்டாச்சும் போய் சாவு அப்படின்ட்டு சொல்கிறா. ஆனால் ஹீரோயின் அவகிட்ட தான் இருக்கா போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை வந்து எங்கே அவள் கடத்தி கொண்டு போய் விட்டான்ற லொக்கேஷன் எல்லாத்தையுமே அவளாவே அங்கே ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோவுமே அங்கே வேகமாக போனதுமே ஹீரோயினை இப்போ கட்டி போட்டு வச்சுட்டு கழுத்தில் கத்தி வச்சு மாட்டிட்டுருக்கா. நீ பக்கத்தில் வந்தேன்னா நான் கண்டிப்பாக கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறா. நீ வந்துட்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டேன்னா நீ வந்து உயிரோடு இருந்துருவியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ அங்கே ஆனால் வந்துட்டு அங்கே போலீஸையுமே அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது அவளோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியல, அவள் காப்பாற்ற சொன்னாலுமே அவங்க பேசாமல் அழுக மட்டும்தான் முடியுது. அதுக்கப்புறம் அவங்க பிரதர் எல்லாருமே நீ வந்துட்டு கவலைப்படாத, இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு வீட்டுக்குமே இங்கே கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. ஃபைனலாக அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சூப்பராக அங்கே வெட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணி கிராண்டாக வெட்டிங் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அவங்க பிரதர் தான் வந்துட்டு வெட்டிங்கை வந்து பண்ணி வச்சுட்ருக்காரு. நீ என்ன என்னோட சிஸ்டர் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொன்னதும் சாகிற வரைக்கும் நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன், அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாப்பியாக அங்கே கிராண்டாக வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.